இந்த வீடியோவில் உங்கள் ஜியோ சிம்மில் எப்படி 5G ஆக்டிவேட் பண்ணி உங்கள் மொபைலில் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் 5G ரிலேட்டடாக உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். 5G ரிலேட்டடான டவுட்ஸையும் கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா 5G யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5G சிம் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. 4G சிம்மே வந்து பார்த்தீங்கன்னா 5Gக்கு சப்போர்ட் ஆகும். 5Gக்குன்னு செப்பரேட் சிம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. 5G யூஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா உங்கள் ஏரியாவில் ஜியோ 5G சிக்னல் வந்து அவைலபிளில் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் வந்து 5G மொபைலாக இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தாவே நீங்கள் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை யூஸ் பண்ண முடியும். உங்கள் ஏரியாவில் 5G இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு, உங்கள் மொபைல் 5G மொபைலாக இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்னு நான் வீடியோ எண்டில் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 5G செட்டிங்ஸை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மொபைல் நெட்வொர்க்ஸ்னு இருக்குதா, அதுக்குள்ளே வாங்க. ஒரு சில மொபைல்ஸில் வந்து இந்த செட்டிங்ஸ் வேறு இடத்துல இருக்கும். அதாவது சிம் ஸ்லாட்டை வந்து செலக்ட் பண்ணுவோம்ல, அந்த செட்டிங்ஸ்குள்ளே வாங்க. அதில் உங்களுடைய ஜியோ சிம்முடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ப்ரிஃபர்டு 5Gன்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஒரு சில மொபைலில் 5G/4G/3G/2G அந்த மாதிரி இருக்கும். எந்த ரோவில் 5G இருக்கோ அந்த ரோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. 5G மொபைல்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5G ஆப்ஷன் காட்டும். ப்ரிஃபர்டு LTEன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டுச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா 4G மொபைல். உங்கள் மொபைல் 5G மொபைலாக இல்லையான்னு நீங்கள் இந்த இடத்துலையே வந்து செக் பண்ணிக்க முடியும். ஓகே, 5G செட்டிங்ஸ் ஆன் பண்ணால் மட்டும் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியாது. 5G அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கக்கூடிய பிளானை நீங்கள் ஜியோவில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும். ஜியோவில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா இருக்கக்கூடிய பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட் 2GB இல்லை அதுக்கு மேலே இருக்க பிளான்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஜியோவில் 5G அன்லிமிட்டெட் டேட்டா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும். ஜியோவில் இந்த 20 பிளானில் மட்டும்தான் இப்போதைக்கு 5G அன்லிமிட்டெட் டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் இருக்க எல்லா பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 2GB இல்லை அதுக்கு மேலே இருக்க பிளான்ஸ் தான். இந்த 20 பிளானில் நீங்கள் ஏதாவது ஒரு பிளானை ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களால் 5G அன்லிமிட்டெட் டேட்டாவை ஜியோவில் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் இந்த பிளான்ஸ் இல்லாமல் வேறு பிளான்ஸை ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் அதுக்கு 5G அப்கிரேட் பிளான்னு ஒரு ரீசார்ஜ் பிளான் இருக்குது. அந்த பிளானை ரீசார்ஜ் பண்ணால் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும். அதை பற்றி ஆல்ரெடி செப்பரேட்டாக டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 5G செட்டிங்ஸை உங்கள் மொபைலில் ஆன் பண்ணிட்டீங்க. ஜியோ சிம்முக்கு 5G ரீசார்ஜ் பிளானும் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்க. இந்த ரெண்டையும் பண்ணாவே உங்கள் ஏரியாவில் 5G டவர் ரிசீவ் ஆச்சுன்னா உங்களுக்கு 5G வந்து ஒர்க் ஆகும். ஒருவேளை இதெல்லாம் கரெக்டாக இருந்தும் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா, உங்கள் மொபைல் ஃபோன் வந்து அப்டேட்டில் இல்லாமல் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு எபவுட் ஃபோன் வாங்க. அதில் உங்கள் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செக் ஃபார் அப்டேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் இருந்துச்சுன்னா வந்து அப்டேட் ஷோ ஆகும். உங்கள் மொபைலை வந்து அப்டேட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில டைம் ஃபோன் அப்டேட்டில் இல்லைனாலும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். அடுத்து என்ன பண்ணலான்னா உங்கள் சிம் கார்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இன்செர்ட் பண்ணி பாருங்கள். இன்னொன்று என்ன பண்ணலான்னா உங்கள் சிம் கார்டோடைய ஸ்லாட்டை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 5G செட்டிங்ஸை மறுபடியும் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பக் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது பக் இருந்ததுன்னா அது மூலமாக கூட சால்வ் ஆகும். ரீஸ்டார்ட் மட்டும் கிடையாது, சுவிட்ச் ஆஃப் பண்ணி கூட சுவிட்ச் ஆன் பண்ணலாம். நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக கூட சில ப்ராப்ளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆகிருக்கு. அடுத்து உங்கள் மொபைல் கவர் கூட ரிமூவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு 5G சிக்னல் ரிசீவ் ஆகலைன்னா. ஏன்னா 5G சிக்னல் வந்து ரொம்ப சென்சிட்டிவான சிக்னலு. நீங்கள் ரொம்ப ஹார்டான கேஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 5G டவர் வந்து ரிசீவ் ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ ஃபோன் கவரை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சப்ஸ்கிரைபரோட ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் கவர் ரிமூவ் டிப் வந்து எனக்கு ஒர்க் ஆச்சு ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு 5G சிக்னல் ரிசீவ் ஆகாத பட்சத்தில் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பவர் சேவர் மோட ஆனில் வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பவர் சேவர் மோட ஆஃப் பண்ணி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பவர் சேவர் மோட ஆனில் இருக்கும்போது கூட சிலருக்கு வந்து 5G சிக்னல் வந்து ரிசீவ் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இதெல்லாமே ட்ரை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா உங்கள் சிம் வந்து ரொம்ப பழைய சிம்மாக இருந்ததுன்னா 5G ஃப்ரீக்வன்சி வந்து ரிசீவ் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ நியூ ஜியோ சிம் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். 5G யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நியூ சிம் கண்டிப்பாக வேணுங்கிற அவசியம் இல்லை. ஒர்க் ஆகாத பட்சத்தில் வேணால் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் ஜியோ கஸ்டமர் கேரை காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். கஸ்டமர் கேர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 198 இல்லைனா 199 இந்த 2 நம்பரில் நீங்கள் ஏதோ ஒரு நம்பருக்கு கால் பண்ணி ஜியோ கஸ்டமர் கேர்ட்ட என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து உங்கள் ஏரியாவில் ஜியோ 5G வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, மை ஜியோ ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள்.
ஹோம் பேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மொபைல்னு ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் அப்படியே கீழே வாங்க, ஜியோ ட்ரூ 5Gன்னு வரும். இந்த இடத்துல ஜியோ ட்ரூ 5Gன்னு ஷோ ஆகுதா? இதில் பாருங்கள் 5G கவரேஜ் செக்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்கள் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்தெந்த சிட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ 5G அவைலபிள் இருக்குன்னு உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் உங்கள் ஏரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் இருக்க ஏரியாஸில் மட்டும்தான் இப்போதைக்கு ஜியோ 5G வந்து அவைலபிளில் இருக்குது. ஓகே, அடுத்து உங்கள் மொபைல் வந்து 5G மொபைலாக இல்லையான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியா தான் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மொபைல் நெட்வொர்க்ஸு, அதில் ஜியோ சிம் உடைய ஸ்லாட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் ப்ரிஃபர்டு நெட்வொர்க் டைப்பு இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல 5G ஆப்ஷன் இருந்தால் தான் உங்கள் மொபைல் வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைலு. ஒருவேளை உங்கள் மொபைல் வந்து 5G மொபைலாக இல்லையான்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மொபைல் வந்து 5G மொபைலாக இல்லையான்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஓவராலாக ஒரு பிளான் சொல்கிறேன் பாருங்கள். 5G சிக்னல் வந்து உங்கள் ஏரியாவில் அவைலபிள் இருக்கணும், உங்கள் மொபைல் வந்து 5G மொபைலாக இருக்கணும். இந்த ரெண்டும் ஓகேங்கிற பட்சத்தில் நீங்கள் 5G செட்டிங்ஸ் ஆன் பண்ணி 5G அன்லிமிட்டட் டேட்டா இருக்கக்கூடிய ரீசார்ஜ் பிளானை ரீசார்ஜ் பண்ணியிருந்தால் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணலான்னா, உங்கள் மொபைல் ஃபோனை அப்டேட் பண்ணி பாருங்கள், உங்கள் சிம் கார்டை ரிமூவ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணி பாருங்கள், இல்லைன்னா சிம் கார்டு ஸ்லாட்டை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள், மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணி கூட பார்க்கலாம், மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் மொபைல் கவர் வந்து ரொம்ப ஹார்டான கவர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். பவர் சேவர் மோட் ஆன் இருந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒர்க் ஆகாத பட்சத்தில் நீங்கள் ஜியோ சிம்மு நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பவும் ஒர்க் ஆகாத பட்சத்தில் ஜியோ கஸ்டமர் கேரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து 5G ரிலேட்டடாக சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட் கேட்டிருந்தீங்க, அதை பற்றி பார்ப்போம். ப்ரோ, என் லொக்கேஷனில் 5G இருக்குது, ஆனால் மொபைல் சப்போர்ட் ஆகலை, என்ன பண்ணுறது? ப்ரோ, கண்டிப்பாக நீங்கள் 5G யூஸ் பண்ணணுன்னா 5G மொபைல் வச்சுருந்தா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் 4G மொபைலெலாம் வந்து பார்த்திங்கன்னா 5G யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் 5G மொபைல் வாங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜியோ 53 மோடத்தில் வந்து 5G அன்லிமிட்டட் டேட்டா ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஜியோ 5 மோடம்ஸில் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து ஒர்க் ஆகாது. மோடம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 4G ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். நீங்கள் 5G யூஸ் பண்ணனாவே வந்து பார்த்திங்கன்னா 5G மொபைல் தான் வாங்கணும். ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ ஃபோன் வந்து 5G சப்போர்ட் ஆகிற ஃபோன் வச்சுருக்கேன், பட் சிம் வந்து பார்த்தீங்கன்னா 4G சிம் 5G ஒர்க் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ப்ரோ, 4Gக்கு 5Gக்குன்னு செப்பரேட் சிம்லாம் எதுவுமே கிடையாது. எல்லா சிம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 5G ஒர்க் ஆகும். ரொம்ப பழைய சிம்மாக இருந்ததுன்னா வேணால் உங்களுக்கு 5G ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். மற்றபடிக்கு நான் இப்போ சொன்ன எல்லா செட்டிங்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆகாத பட்சத்தில் வேணால் நீங்கள் நியூ சிம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, 4G மொபைலில் 5G நெட் யூஸ் பண்ணலாமா ப்ரோ? 4G மொபைலில் 5G யூஸ் பண்ண முடியாது. 4G மொபைலை 5G மொபைலாக கன்வெர்ட் பண்ணவும் முடியாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 4G மொபைலை எப்படி 5G மொபைலாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 5G யூஸ் பண்ணோன்னா 5G மொபைல் தான் வந்து வாங்கி ஆகணும். ஓகே, இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு 5G ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் மொபைலில் ஜியோ 5G ஆன் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.